வணக்கம். இந்த வாரத்தில அதிகமான லாபம் கொடுத்த பங்குகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, KIOCL அப்படின்ற ஒரு நிறுவன பங்கு 31% லாபம் கொடுத்திருந்தது. அதேமாரி அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் ஒரு 4% கிட்ட ஏற்றம் கொடுத்திருக்கு. ஆதித்யா விஷன் அதேமாரி 18%, SJS என்டர்பிரைசஸ் ஒரு 17%, கோதாவரி பவர் அண்ட் இஸ்பாத் ஒரு 17% லாபம் கொடுத்திருக்கு. காஃபி டே என்டர்பிரைஸ் அப்படின்ற ஒரு நிறுவன பங்கு 17% ஏற்றம் கொடுத்திருக்கு. லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் அதேமாதிரி 16% கிட்ட ஏற்றம் கொடுத்திருக்கு. லக்ஷ்மி ஆர்கானிக் இண்டஸ்ட்ரீஸ் அதுவும் 17% கிட்ட ஏற்றம் கொடுத்திருக்கு. புரோட்டீன் கவர்னன்ஸ் டெக்னாலஜி அதுவும் 16% ஏற்றம் கொடுத்து. ஷாலி இன்ஜினியரிங், நவா, PG எலக்ட்ரோபிளஸ் பார்த்து 15% ஏற்றம் கொடுத்திருக்கு. வோடோஃபோன், ஆர்டி ஃபார்மா லேப், ஓலா எலக்ட்ரிக் மொபைல், அவென்டல் லிமிடெட், ஃபினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், தேஜாஸ் நெட்வொர்க், ரேமண்ட் லைஃப் ஸ்டைல், மாருதி சுசுகி இந்தியா, ஆஸ்ட்ரல், கேப்ரியல் இந்தியா, யூனோ மிண்டா, மதர்சன் சுமி அப்படி இந்த நிறுவனங்கள்லாம் பார்த்தா 10லேருந்து 13% ஏற்றம் கொடுத்த பங்குகளாக இருக்குது. L&T ஃபைனான்ஸ் லிமிடெட் அதுமாதிரி 10% ஏற்றம் கொடுத்துருக்கு. பேடிஎம் அதேமாதிரி 10% ஏற்றம் கொடுத்துருக்கு. ஸ்வான் எனர்ஜி, சூரிய ரோஷினி, பாரதிப் பாஸ்பேட், ஜாகில் ப்ரீபேட், கார்பன்டம் லிமிடெட், பாரதி எக்ஸோகம், எலக்ட்ரானிக்ஸ் மார்ட், தேவயான் இன்டர்நேஷனல், ராஷ்ட்ரிய கெமிக்கல்ஸ், ரிலாக்ஸோ ஃபுட்வேர், சாலட் ஹோட்டல்ஸ், நெட்வொர்க் டெக்னாலஜிஸ் இந்த பங்குகள்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட 9% ஏற்றம் கொடுத்த பங்குகளாக இருக்குது. காட்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ், IDB பேங்க், தாமஸ் குக், எண்டூரன்ஸ் டெக்னாலஜி, ப்ரூடென்ட் கார்பரேஷன், டீம் லீஸ் சர்வீசஸ், பாலிமெடிக்யூர், ஜூபிட்டர் வேகன், ஆதித்யா பிர்லா ஃபேஷன், SJVN, கான்கட் பயோடெக், KPR மில், பேங்கோ ப்ராடக்ட்ஸ், டெக்ஸ்மோ ரயில் இன்ஜின், அவென்யூ சூப்பர் மார்ட், அப்போலோ டயர்ஸ், சாரதா எனர்ஜி, ஷிர்மா SJS, ப்ளூ ஸ்டார், கார்வர் ஹைடெக் ஃபிலிம், நிப்பான் லைஃப் AMC, டைம் டெக்னோ ப்ளஸ், சுலா வினியார்ட்ஸ், இன்ஃபிபீம் அவென்யூ, CSB பேங்க், ஹொனோசா கன்சூமர், அசோக் லைலாண்ட், சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ், கல்ஃப் ஆயில் லூப்ரிகன்ஸ், ஷாப்பர் ஸ்டாப், கோல்கேட் பாமாலிவ், வாரி ரெனியூவபிள்ஸ், ஜிந்தால் ஸ்டெயின்லெஸ், வோல்டர்ஸ், பிகாஜி ஃபுட்ஸ், ஐநாக்ஸ் இந்தியா, கோஃபோர்ஸ், நெஸ்லே இந்தியா, சிக்னிட்டி டெக்னாலஜி, ஃபைசர், MRF, தங்கமில் ஜுவல்லரி இதெல்லாம் பார்த்தோன்னா 6லேருந்து 8% லாபம் கொடுத்த பங்குகளாக இருக்குது. சம்பல் ஃபெர்டிலைசர், ஜி என்டர்டைன்மெண்ட், ஹீரோ மோட்டார் கார்ப், கார்டேஜ் கன்சூமர், இண்டஸ் டவர், KEC இன்டர்நேஷனல், ஜென் டெக்னாலஜி, அலைட் பிளண்டர்ஸ், ஹூண்டாய் மோட்டார் கார்ப், மேன் இன்ஃப்ரா, சைன் டீலம், பந்தன் பேங்க், அஷாஹி இந்தியா கிளாஸ், வார்னக் இன்ஜினியரிங், குஜராத் நர்மதா, ரிஃப்ளெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், த நியூ இந்தியா அஷூரன்ஸ், டிடகா ரயில், SDMC AMC, உஷா மார்டின், கார்டேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், இந்துஸ்தான் யூனிலிவர், பாம்பே டையிங், பஜாஜ் ஆட்டோ இந்த பங்குகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 5லேருந்து 7% லாபம் கொடுத்த பங்குகளாக இருக்குது. கடந்த பெத்த லாபம் கொடுத்த பங்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது BGR எனர்ஜி சிஸ்டம் அப்படின்ற ஒரு நிறுவன பங்கு 53% ஏற்றம் கொடுத்துருக்கு. ISMO அப்படின்ற பங்கு 52% ஏற்றம் கொடுத்துருக்கு. சத்பவ் இன்ஜினியரிங் 45% ஏற்றம் கொடுத்துருக்கு. சத்பவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதேமாதிரி 43% ஏற்றம் கொடுத்துருக்கு. ASM டெக்னாலஜிஸ் 39% ஏற்றம் கொடுத்துருக்கு. ஸ்பிக் அதேமாதிரி 30% ஏற்றம் கொடுத்துருக்கு. லோட்டஸ் ஐ ஹாஸ்பிட்டல் 27% ஏற்றம் கொடுத்துருக்கு. டென்டா வாட்டர் இன்ஃப்ரா அதேமாதிரி 25% ஏற்றம் கொடுத்துருக்கு. ஜெய்கார் பார்த்தா 21% ஏற்றம் கொடுத்துருக்கு. ரிஷப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் 20% ஏற்றம் கொடுத்து. கியோ டெக்னாலஜி 19% ஏற்றம் கொடுத்த பங்குகள். ஜிங்கா லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு நிறுவன பங்கு 18% ஏற்றம் கொடுத்திருந்தது. சைன் போஸ்ட் அதேமாதிரி 18% ஏற்றம் கொடுத்துருக்கு. கிராஸ் லிமிடெட் அதே 18% ஏற்றம் கொடுத்து. பிரின்ஸ் பைப் 17% ஏற்றம் கொடுத்துருக்கு. ஸ்வாரி இண்டஸ்ட்ரி 16% ஏற்றம் கொடுத்திருந்தது. சுந்தரம் ஃபினான்ஸ் அண்ட் ஹோல்டிங்ஸ் அதேமாதிரி 16% ஏற்றம் கொடுத்திருந்தது. சுந்தரம் ஃபினான்ஸ் ஹோல்டிங்ஸ் கிடையாது, சுந்தரம் ஃபினான்ஸ் நிறுவன பங்கு 16% ஏற்றம் கொடுத்திருந்தது. நாலேஜ் மெரைன் இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு பங்கு 16% ஏற்றம் கொடுத்துருக்கு. காமத் ஹோட்டல்ஸ் பார்த்தா அதுவும் 15% ஏற்றம் கொடுத்துருக்கு. கிட்டக்ஸ் கார்மெண்ட்ஸ் அது 15% கிட்ட ஏற்றம் கொடுத்துருக்கு. அபான் ஆஃப்ஷோர் அப்படின்ற ஒரு பங்கு 15% ஏற்றம் கொடுத்துருக்கு. சீல் எஜுகேட் அப்படின்ற நிறுவன பங்கு 14% ஏற்றம் கொடுத்துருக்கு. ஓரியன்டல் ரயில் இன்ஃப்ரா அதேமாதிரி 14% ஏற்றம் கொடுத்துருக்கு. சுரஜ் எஸ்டேட் அப்படின்ற நிறுவன பங்கு 14% ஏற்றம் கொடுத்துருக்கு. இண்டோஃபார்ம் எக்யூப்மெண்ட் 13% ஏற்றம் கொடுத்துருக்கு. சாய் சில்க் கலாம் மந்திர் அதுவும் 13% ஏற்றம் கொடுத்து. ஜாம்னா ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் அதுமாதிரி 13% ஏற்றம் கொடுத்துருக்கு. ஃபியூசன் ஃபினான்ஸ் 13%, ஃபீம் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு 13%, ஸ்டாலின் இந்தியா ஃப்ளோரின் 13% ஏற்றம் கொடுத்துருக்கு. யூனிகாமர்ஸ் சொல்யூஷன் 13% ஏற்றம் கொடுத்துருக்கு. டைனமிக் ப்ராடக்ட்ஸ் அதேமாதிரி 13% ஏற்றம் கொடுத்துருக்கு. ஸ்டவ் கிராஃப்ட் பார்த்தா 12% ஏற்றம் கொடுத்து. ரோசல் டெக் அப்படின்ற ஒரு டிஃபென்ஸ் துறையை சேர்ந்தவங்க அதுவும் 12% ஏற்றம் கொடுத்துருக்கு. மைக் எலக்ட்ரானிக்ஸ் 12% ஏற்றம் கொடுத்து. கேஆர்என் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அதுவும் 12% ஏற்றம் கொடுத்துருக்கு. ஜி பவர் இந்தியா 12% ஏற்றம் கொடுத்துருக்கு. அத்வானி ஹோட்டல்ஸ் ஒரு 12% ஏற்றம் கொடுத்துருக்கு. எக்ஸாவிர் டெக்னாலஜிஸ், ஐடியா ஃபோர்ஸ் டெக்னாலஜி இதெல்லாம் 10% ஏற்றம் கொடுத்துருக்கு. வாரி எனர்ஜி 10% ஏற்றம் கொடுத்துருக்கு. மோடிசன் ஜுவல்லர்ஸ் ஒரு 10% ஏற்றம் கொடுத்து. ஓஸ்வால் பம்ப்ஸ் அதே 10% ஏற்றம் கொடுத்துருக்கு. ஹெரன்பா இண்டஸ்ட்ரீஸ் ஒரு 10% ஏற்றம். லோகேஷ் மிஷன்ஸ், ஃபினோடெக்ஸ் கெமிக்கல், பாரத் ரோட் நெட்வொர்க், சிம்ப்ளஸ் இன்ஃப்ரா, ஒரிசா பெங்கால், குவாட்ரண்ட் அப்படின்ற நிறுவன பங்கு 9% ஏற்றம் கொடுத்துருக்கு. NSDL அதேமாதிரி 9% ஏற்றம் கொடுத்து. ராதிகா ஜுவல்டெக் கிட்டத்தட்ட 9% ஏற்றம் கொடுத்துருக்கு. ரிலையன்ஸ் இந்தியா இன்ஃப்ரா அதுவும் 9% ஏற்றம் கொடுத்துருக்கு. ஜூபிட்டர் ஹோட்டல்ஸ் அதுவும் ஒரு 8.5% ஏற்றம் கொடுத்துருக்கு. ஜூனிஃபர் ஹோட்டல்ஸ் என்ற நிறுவனம்
இது மாதிரி நல்ல பங்குகளை பார்த்து வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்களும் வந்து ஒரு நல்ல லாபம் சம்பாதிக்கலாம். உடனே மார்க்கெட்டில் வாங்கி உடனே விற்றீங்க அப்படின்னா இந்த லாபம் பார்க்க முடியாது. வாங்கி ஒரு கொஞ்சம் நாள் வச்சுருந்தா தான் அந்த பங்கு ஏற வரைக்கும் நம்மகிட்ட இருக்கிற வரைக்கும் அந்த லாபம் கொடுக்கும். ஸோ இறங்கினாலும் நல்ல பங்காக இருந்ததுன்னா திரும்ப ஏறும் அப்படின்றதுல அந்த கட்டாயத்தில் அந்த பங்கு நீங்கள் வச்சுருக்கணும். அப்போ தான் முக்கியமாக ஒரு லாபம் சம்பாதிக்க முடியும். ஓகே, தேங்க்யூ. இந்த நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.